Subscribe for more content. Next exercise 3.9 la second sum la third point. 3 plus 1 divided a equal to 10 by a squared. So first நம்ம sum கரெக்டா எழுதிக்கும். இப்போ 3 into a அதாவது a into 3 multiply பண்ணலாம். இப்போ 3a plus 1 divided a equal to 10 divided a squared. இப்போ இந்த a வையும் இந்த squared கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இப்போ 3a plus 1 divided 1 இருக்குன்னு அர்த்தம். இங்க 10 divided a மட்டும் தான் இருக்கு. ஒரு a கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ வெறும் a மட்டும் தான் இருக்கு. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணா என்ன வரும்? a into இந்த a into 3a plus 1 equal to 1 into 10. அப்ப இத a வால பிராக்கெட்ல உள்ளத ஒண்ணா மல்டிப்ளை பண்ணனும். அப்ப இங்க என்ன வரும்? a into 3a 3a squared plus a equal to 10. So next stepல a into 3a 3a squared a into 1a equal to 10. So 3a squared plus a இந்த equal to அந்த சைடு இருக்க 10 equal to இந்த சைடு வரும்போது minus 10 ஆ மாறும். So equal to 0. இப்போ a ஓட வேல்யூவை நம்ம 3 ன்னு எடுத்துக்கிறோம். b ஓட வேல்யூவை 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். c ஓட வேல்யூவை -10 ன்னு எடுத்துக்கிறோம். இங்க வெறும் a தான் இருக்கு. இங்க ஒண்ணுமே இல்லனா உங்க 1 இருக்குதா அர்த்தம். சோ அதனால நம்ம b ஓட வேல்யூ 1 எடுத்துக்கிறோம். சோ இந்த வேல்யூ வச்சு தான் நம்ம sum of the rootsம் product of the rootsம் ஃபைண்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் sum of the rootsனா என்னது? ஆல்பா பிளஸ் பீட்டா. ஆல்பா பிளஸ் பீட்டாவுக்கு என்ன ஃபார்முலா? -b/a. -b/a. இப்போ மைனஸ் அப்படியே போடுறோம். b ஓட வேல்யூ என்ன? 1 டிவைடட் a ஓட வேல்யூ என்ன? 3. இப்போ ஆல்பா பிளஸ் பீட்டாவோட வேல்யூ என்ன? -1 டிவைடட் 3. நெக்ஸ்ட் சம் ஆஃப் த ரூட்ஸ் ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்க்கு ஃபார்முலா என்ன? ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு c/a. c ஓட வேல்யூ என்ன? -10 divided 3. -10 divided 3. So alpha beta ஓட வேல்யூ என்னது? -10 divided 3. So ரெண்டு வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் சம் fourth பாயிண்ட். இதுல a ஓட வேல்யூ என்ன? 3. b ஓட வேல்யூ -1. c ஓட வேல்யூ -4. ஃபார்முலா என்ன? ஆல்பா பிளஸ் பீட்டா சம் ஆஃப் த ரூட்ஸ் ஃபைண்ட் பண்றோம். -b/a. -b/a. அப்ப மைனஸ் ஃபார்முலால ஒரு மைனஸ் இருக்கு. b ஓட வேல்யூ -1 டிவைடட் a. a ஓட வேல்யூ என்ன? 3. ஸோ இது எப்படி எழுதலாம்? மைனஸ் டு மைனஸ் பிளஸ் 1 டிவைடட் 3. நெக்ஸ்ட் ஆல்பா பிளஸ் பீட்டாவோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ஆல்பா இன்டு பீட்டா. அதுக்கு ஃபார்முலா என்ன? c/a. c ஓட வேல்யூ என்ன? -4 டிவைடட் a ஓட வேல்யூ என்ன? 3. ஸோ அப்போ c/a ஓட வேல்யூ என்ன? -4/3. ஸோ ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஆல்ஃபா இன்டு பீட்டாவோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஸோ தட்ஸ் ஆல்.